அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இல்லையா? அந்த பஞ்ச காலத்தில் ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடியார்களுக்கு அந்த மடம் அமைத்து அன்னபாலிப்பு செஞ்சாங்க. அதான் ஞானசம்பந்த பெருமான் கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அங்கங்க எல்லாம் கலந்துக்குவாங்க, ஆனால் தங்குறது அங்கங்க தனித்தனியாக மடத்துல தங்கிக்குவாங்க. கிழக்கு பீடத்துல கிழக்கு பகுதியில் வந்து ஞானசம்பந்த பெருமான் மடம் எடுத்து தங்கியிருக்கிறார். மேற்கு புறத்துல நாவுக்கரசு பெருமான் மடம் அமைத்து தங்கியிருக்கிறார். அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அப்படியே தினசரி அங்க பெரிய பஞ்சம், ஓராண்டு காலம் அந்த பஞ்சம் நீடித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு காலம். அப்ப 2 பேரும் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. சொல்ற அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள். எல்லாம் ஏதி உண்ட என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் உயர்வோர் வறுமை தொலைத்து. அன்னைக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது, 2 வேளை தான். அது ரொம்ப முக்கியம். ஆமா, 2 பொழுதும் பறை நிகழ்ச்சின்னு சொல்றாரு. 3 வேளை சாப்பிட்றது அப்படிங்கிறது இடையில வந்தது தான். 2 வேளை தான் சாப்பாடு. 12 மணிக்குள்ள சாப்பிடணும். வேணாம், அது நாட்கூறுன்னு சொல்லுவாங்க. நாட்கூறுனா 12 மணி. 12 மணிக்கு முன்னாடி அடியார்களுக்கு சாப்பாடு போட்டணும். அந்த 2 வேளை சாப்பாடு அப்படிங்கிறது அப்படிதான். அதற்கு பிறகு மாலையில அது வேற. ஆனால் நாட்கூறு அப்படிங்கிறது அடியார்களுக்கு எப்போ அந்த மாதிரி செய்யணும்னா 3 மணிக்கெல்லாம் சோறு போடக்கூடாது, 4 மணிக்கும் சோறு போடக்கூடாது, 12லேருந்து 1 மணிக்குள்ள சோறு போடணும். அதான் நாட்கூறுங்கிறது. 12லேருந்து 1க்குள்ள சாப்பாடு போட்டணும். ரொம்ப காக்க வைக்கக்கூடாது அடியார், ரொம்ப கஷ்டப்படும். அப்போ என்ன சொல்றாங்க அந்த பாட்டில், அல்லாறு கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள். எல்லாம் ஏதி உண்ட என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தினார். அப்ப அவங்க யாருக்கு போட்டாங்க அப்படின்னா அடியார் பெருமக்களுக்கு தான் போட்டாங்க, வேற யாருக்கும் செய்யணும். அதுக்கெல்லாம் நிறைய இருக்காங்க, உலகத்தார் நிறைய இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் யாருக்கு போட்டாங்கன்னா பரமனடியார் ஆனார்கள், எல்லாம் ஏதி உண்ட என்று சேக்கட பெருமான் தெளிவாக சொல்றாரு. இதுல என்ன ஒரு சிறப்புனா, இவங்க 2 பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு பணத்தை கொண்டு காசை கொண்டு நேரில் கொட்டினாலும் 2 பேரும் தொடவே மாட்டாங்க. யார்? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். பற்று இல்லாத வாழ்ந்தவர்கள் 2 பேரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணாருன்னா, சாமி கிழக்கு பீடத்துல ஒரு காசை வச்சார், மேற்கு பீடத்துல ஒரு காசை வச்சார். 2 பேருக்கு கனவுலையும் போய் சாமி திருவேடைமலை பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அவருக்கு தெரியும் காசையே கொண்டு வச்சாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால சாமியே கனவுல போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் மாற்றம் முறையில் எனினும் ஏல உண்மை வழிவிடுவாருக்கு அளிக்கின்றோம் அப்படின்னா, உங்களுக்கு பசி பஞ்சமெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சோறு இல்லாத எத்தனை நாள் வேணாலும் இருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. கால நிலைமையால் உங்கள் கருத்தில் மாற்றம் முறையில் அப்படின்னாரு. இன்னைக்கு சாப்பிடலாம் நீங்க உங்களுக்கு ஒன்றும் துன்பம் வராது. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு பசிக்கும். கால நிலைமையால் உங்கள் கருத்தில் மாற்ற முறையில் என்னன்னு ஏல உண்மை வழிபடுவாருக்கு அழைக்கின்றோம். இது உங்களுக்காக கொடுக்கல, அப்படி கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு நாவுக்கரசு பெருமான் இல்லையா? நாவுக்கரசு பெருமான் எந்த ஒரு உலகியல் பொருளையும் வாங்காதவர், சாமி கிட்ட எதுவுமே கேட்காதவர். இந்த ஒரே ஒரு இடத்துலதான் அந்த காசை மட்டும் வாங்குறாரு, அவருக்காக இல்ல, அடியார்களுக்காக. அப்படி சாமி சொன்னதுக்கு பிறகு அந்த 2 பேரும் தினசரி ஒரு காசு அந்த காசு எடுத்துட்டு போனா, அந்த காசு எப்படிப்பட்ட காசுனா, இன்னைக்கு 50 அடியார் வராங்க, 50 அடியார் வந்தா 50 பேருக்கு அது செல்லுபடியாகும். அப்படின்னா அது மாற்று ஒரு பொற்காசு. அது மாற்று அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அது மச்சன்னு சொல்றோம் இல்லையா. 50 பேர் அந்த கடையில கொண்டு போய் கொடுத்தா, இன்னைக்கு 50 அடியார் வந்தாங்கன்னா 50 பேர்த்துக்கும் அது சாப்பாட்டுக்கு சரியா போயிடும். சரி, நாளைக்கு 100 அடியார் வராங்க, சாமி 2 காசு எல்லாம் கொடுக்கல, ஒரே காசு தான், அதே அந்த மாற்று சரியா போயிடும். 100 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி பொருள் கொடுப்பான் அவன், யாரு? கடைக்காரன். இப்படி நடந்துட்டு இருக்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்துல கொஞ்சம் நேரம் ஆகுது, காலதாமதம் ஆகுது. நாவுக்கரசு பெருமானுடைய திருமணத்துல நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் நல்ல ஜம்முன்னு நடந்துட்டு இருக்குது. காலையில 8 மணினா 8 மணிக்கு சாப்பாடு ரெடி. அதை ஞானசம்பந்தத்துல கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணி அப்படி ஆகுது. இது ஞானசம்பந்த பெருமானுக்கு பார்க்கிறாரு. அவர் சமையல்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா நம்ம மடத்துல மட்டும் ஏன் காலை உணவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சமையல்காரன் என்னன்னு தெரியலைங்க சாமி, 2 பேரும் காசை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவரு காசு சீக்கிரமா செல்லுபடியா இருக்கு, உடனே பொருளை கொடுத்துட்றாங்க. நம்ம மடத்துல இருந்து காசு போய் கொடுத்தோம்னா
கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்பதான் வந்து அதுக்கு சாமி கிட்ட போய் அப்பதான் அவர் வந்து அந்த வாசி தீரவை காசு நல்குவீர் அப்படிங்கிற அந்த பதிகம் பாடுறாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா சேக்கடா பெருமான் சொல்றாருங்க, ஏன் நாவுக்கரசு பெருமானுடைய காசு வந்து செல்லுபடியாச்சு உடனடியா, ஏன் இந்த காசு கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஈசர் மிரளை இறைவர்பால் தேசம் உய திருமுலைப்பால் உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார், திருத்தொண்டாகும் படிமையினால் கைத்தொண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் அப்படின்னார். அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் எப்படின்னா சிவபெருமானுக்கு மகனாம் தன்மையுடையவர். ஏன்னா உமையம்மையினுடைய திருமுலைப்பால் குடித்தவர் இல்லையா, அதனால அவர் மகனாம் தன்மையுடையவர். மகனுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், யாரும் கேட்க முடியாது, நம்ம பையன் தானே, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நாவுக்கரசு பெருமான் எப்படின்னா வேலை செஞ்சவர், கைத்தொண்டு வேலை செஞ்சவங்களுக்கு கூலிய உடனே கொடுக்கணும். அதுதான் வந்து அந்த காலத்திலேயே நம்ம சாமி எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. அதான் காரணமே அதுதான். வாசியோட காசு வாசி இல்லாத காசு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த ஏன் வாசி இல்லாத காசு கொடுத்தார் அப்படின்னா கைத்தொண்டாக படிமையினால் வாசி இல்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர். ஞானசம்பந்த பெருமான் பதிகம் மட்டும் பாடினார், நாவுக்கரசு பெருமான் பதிகமும் பாடினார், கைத்தொண்டும் செஞ்சார். அதனால அவருக்கு வந்து வேலை செஞ்சதுனால கைத்தொண்டு செய்ததுனால உடனடியாக செல்லுபடியாக கூடிய காசா கொடுத்தாராம் சாமி. சேக்கிழார் பெருமான் அங்கேயே சொல்ற, ஈசர் மிரளை இறைவர்வா தேசமுய திருமுலைப்பால் உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார், கைத்தொண்டாகும் படிமையினால். காரணத்தை அங்கேயே சொல்றாரு பாருங்க, கைத்தொண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர். அப்ப உலவார தொண்டுக்கு அவ்வளவு இன்னைக்கு 500 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அடுத்த